வெல்கம் படிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நீங்களே ஒரு சாங்கை க்ரியேட் பண்ணி, நீங்களே ரைட் பண்ணி, நீங்களே பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? நம்மளே ஒரு சாங்கை க்ரியேட் பண்ணி, நம்மளே கேட்கும்போது ஒரு ஃபீல் தனி ஒரு ஃபீல் இருக்கும்ல. அதே மாரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஏஐ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்துருச்சு. இந்த ஏஐ அப்படிங்கிறது நிறைய வீடியோ நம்மளாவே க்ரியேட் பண்ணிக்கலாம், நிறைய மியூசிக் நம்மளாவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன் ஒரு மூவியை கூட ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஜென்ரேஷனில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண போகிற சாங்கை எதுவுமே இல்லாமல் நீங்கள் உங்கள்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்ல, நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் ரைட் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா நம்ம குரோம்குள்ளே போய்க்கலாம். இந்த வெப்சைட் பேர் அப்படின்னா சுனோ ஏஐ. இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் வெப்சைட் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், டோட்டலி ஃப்ரீ தான். இந்த வெப்சைட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது ஜிமெயில் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. வெப்சைட்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அது பேர் பார்த்தீங்கன்னா சுனோ ஏஐ அப்படிங்கிறதா. இது டோட்டலி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். நம்ம எந்த சாங் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம், நம்ம ரைட் பண்ணால் மட்டும் போதும் அப்படி சொன்ன வெப்சைட் இந்த வெப்சைட் தான். நீங்கள் உள்ளே போனால் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆப் இருக்குது, நான் சொல்கிறேன். நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், நீங்கள் சாங்கை கேட்டுக்கலாம், வேறு சாங்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க வேறுத்தவங்க, அதை நீங்கள் கேட்டுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் மீம் கிரியேட்டர்ஸ்லாம் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து தான் சாங்லாம் எடுப்பாங்க. இந்த ஒரு ஆக்டர் பாடுற மாதிரி, ஆக்டர்ஸ்லாம் பாடுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஏன்னா டோட்டலி ஃப்ரீ. எந்த வெப்சைட் மாதிரி இந்த வெப்சைட் இருக்காது. அதை பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மியூசிக் மாதிரி பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தொட்டிங்க அப்படின்னா உள்ளே இப்படி தான் இருக்கும். கிரியேட் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை பக்கம் கஸ்டம்னு இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. கஸ்டம் பண்ண மட்டும் தான் நம்மளால் ரிலிக்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் டைப் பண்ண முடியும். நம்ம ரிலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு யோசிச்சு வச்சுருக்கீங்க, இல்லை ப்ராம்ப்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா தமிழில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் வரும் அப்படி தான் கிடையாது. தமிழ் சாங்கே மொத்தத்தில் நிறையவே வரும். நீங்கள் தமிழ் சாங்கை போட்டு நீங்கள் தமிழில் போட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் தமிழ் சாங்கை நீங்களே எழுதி நீங்களாக கேட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் என்ன அப்படின்னா ஹிப்ஹாப் மாதிரி வேணுமா, உங்களுக்கு எந்த மெலோடியில் வேணுமா, அது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதுக்கு ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். அப்புறம் டைட்டில் பார்த்தீங்கன்னா நேம் வைக்கிற பார்த்தீங்கன்னா நல்லா வச்சுக்கலாம். அதில் நீங்கள் எந்த நேம் வேணால் வச்சுக்கலாம். அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதுகிற பாட்டுக்கு நீங்கள் நேம் வச்சுக்கலாம். எக்ஸ்ப்ளோர் தொட்டு நிறைய சாங்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறத நீங்கள் சாங்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் வாங்க. நீங்கள் 2 சாங் நான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் சிம்பிள் காட்டுதா, அதை டவுன்லோட் சிம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கலாம், லைக் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் சாங்கை நீங்களே லைக் பண்ணி வச்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட் கூட பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாங் நீங்கள் க்ரியேட் பண்ண சாங்கை பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 சாங் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்படி எடிட் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் 3 டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை தொட்டிங்க அப்படின்னா இது நிறைய ஆப்ஷன் காட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இல்லை எங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா இமேஜை மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த இமேஜ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு இமேஜ் கூட நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக உருவாக்குறது. ஏஐ பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் நீங்களே பார்த்துக்கிங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு இதை தொட்டுக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு இமேஜை வச்சுக்கிறேன். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த பிக்சருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த சாங்குக்கு அப்படின்னு இந்த இமேஜ் வச்சாச்சு. நீங்கள் கண்டினியூ கொடுத்த அப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆடு கேப்ஷன் இருக்கும். நீங்கள் எனக்கு கீழே எழுதிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு வெப்சைட்டில் அது மாதிரி சொல்கிறேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் நான் போட்டுட்ருக்கேன். மேலும் நிறைய வீடியோ வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இதுலேருந்தே இந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ஆப்லேருந்து என்ன சரி பாதி பேர் கேட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்கை பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் க்ரியேட் பண்ண சாங்கை நான் போட்டு வரேன், நீங்கள் கேளுங்க. யாரும் பார்க்காத வேளையில் கண்ணே கீழே போல நீ பறந்து சென்றாய். அதை பிடிக்க வந்த நானும் தேரா. ஒன்னு கண்ட போது காய்ச்சல், என்னடி மாயம் செய்த மோச்சல். ஒன்னு கண்ட போது நானும் என்னை மறக்கிறேனே. கடல்ல போதலானும் கலந்தேன், காத்துல வரும் அந்த போத தீராத பெண்ணே உன் கலப்படம் கண்ணே. திலவா பொன்னிலவா உன் வருகையை கண்டேனே. தீர
இரவிலும் பகலிலும் உன்னை தேடும் வழியானே, போகும் பாதையில் பாதையில் வழியை மறந்தேனே, சிறு துளியாகும் மலையானே. விடுகதையோ விடுகதையோ இந்த வாழ்வு, உன்னை கண்ட போது காய்ச்சல், என்னடி மாயம் செய்த மோச்சல், எங்க போவியோ என்னாகும்